ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவாசகம் எனும் தேனை நாம் பகுதி பகுதியாக சுவைத்து கொண்டிருக்கிறோம். அதில் திருச்சதக பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சதகத்தில் முதல் 10 மெய் உணர்தல் என்பது பற்றியாகும். அதை முடித்துவிட்டோம். இப்பொழுது அறிவுறுத்தல் பகுதியில் உள்ள 10 பாடல்களை பார்ப்போம். உலகியல் பொருளில் செல்லும் மனதுக்கு உண்மை பொருளை நாட வேண்டுமென அறிவுறுத்தலாம். இதன்கண் மாணிக்க வாசகர் இறைவனிடம் விண்ணப்பிப்பது போலவும் நேரையும் தன் நெஞ்சிற்கு அறிவுரை கூறுவதும் போல பாடுகின்ற காரணத்தால் இந்த பாடல்கள் அறிவுறுத்தல் என்னும் தலைப்பின்கள் அமையப்பெறுகின்றன. முதல் பாடல்: நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுத்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்புணக்கென் ஊடகத்தே நின்றுருக தந்தருளியம் உடையானே. எம் உடையானே, எம்மை அடிமையாக உடையவனே, நான் நாடகத்தால், அதாவது போலியாக, உன் அடியார் போல், உன் மெய்த்தொண்டர் போலே நடுவே, அந்த மெய்த்தொண்டர்களுக்கு நடுவே நடித்து தோற்றம் காட்டி வீடு அகத்தே புகுந்திடுவான். முத்தி உலகத்திற்கு புகுதற்கு மிக பெரிதும் விரைகின்றேன், மிக பெரிதாவும் விரைந்து நின்றேன். ஆதலால் சீர் சிறப்பு வாய்ந்த ஆடகக் குன்றே, பொன்மலையே, மணிக்குன்றே, மாணிக்கமலையே, உனக்கு உன்னிடத்து இடையரா அன்பு எப்பொழுதும் நிகழும் அன்பினை என் அகத்தூடு என் நெஞ்சினூடே நிலைத்து நின்று உருக தந்தருள் உதவி அருள்வாயாக என்று கேட்கிறார். நாடகத்தில் நடிப்பவர்களது நடிப்புகள் அவர்களது மனதோடு பொருந்தாது இருப்பதை உலகியலில் காணலாம். அதுபோல இறையியலில் அடியார்கள் போல் நடிக்கின்ற என் செயல்கள் என் மனதோடு பொருந்தாது இருக்கின்றன என்கிறார். அவரே அப்படி சொல்லுகிறார் என்றால் பாருங்கள். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து என்றார். உண்மை அன்பு இல்லை என்றபடி. ஆனால் அடியார் பெறும் உண்மையான பயனை மட்டும் நான் விரும்புகின்றேன் என்கிறார். வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் எனும்போது இறைவன் தம்மை உடையவனாதலால் இறைவனை அடைவதற்குரிய அன்பை அருளி நெஞ்சத்தை உருகச் செய்தல் அவன் கடமை என்கிறார். நின்று உருகத் தந்தருள் எம் உடையானே என்று சொல்ல வருகிறார். இதனால் இறைவன்பால் கொள்ளுகின்ற அன்பையும் அவனையே வேண்டி அவனிடமிருந்து பெறுதல் வேண்டும் என்று மாணிக்க வாசகர் இந்த பாடலில் கூறுகிறார். இரண்டாவது பாடல்: யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடைவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனேயம் பெருமானியம் மானே உன் அருள் பெருநாள் என்றென்றே வருந்துவனே. நான் ஏதும் ஒரு சிறிதும் பிறப்பு அஞ்சேன், பிறந்ததற்காக பயப்பட மாட்டேன். இறத்தலுக்கு கூட என் கடவேன், யாதும் அஞ்சக் கடவேன் அல்லேன். வானேயும் பெரில் வேண்டேன், விண்ணுலகம் முழுதும் கொடுத்தாலும் கூட அதனை விரும்ப மாட்டேன். மண் ஆழ்வான், மண்ணுலகத்தை ஆள மதித்தும் இரேன், நெஞ்சத்தால் நினைத்து கூட இருக்க மாட்டேன். தேனேயும் மலர்கொன்றை, தேன் பொருந்திய கொன்றை மலர் மாலையை தெரித்த சிவனே, எம்பெருமானே, எம்மானே, எம்பெரியோனே, உன் அருள் பெறும் நாள், உன்னோடு கலந்திருக்கு ஏதுவாகிய திருவருள் எய்தும் காலம் என்றென்றே எப்போது வருமே என்றே வருந்துவன் மனம் வருந்துகின்றேன். உலகத்திலே வெறுக்கக்கூடியன 2, ஒன்று பிறப்பு, மற்றொன்று இறப்பு. இவை இரண்டும் துன்பம் தருவனவாதலால் வெறுக்கத்தக்கனவாம். ஆனால் ஆழிகள் இவை 2க்கும் அஞ்ச மாட்டேன் என்கிறாரே. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என கடவேன். உலகத்தில் விரும்பத்தக்கன 2, ஒன்று தேவுலக வாழ்வு, மற்றொன்று மன்னருளும் வாழ்வு.
இவை இரண்டும் இன்பம் தருவனவாதலால் விரும்பத்தக்கனவாம். ஆனால் அடிகள் இவை இரண்டும் நிலையான இன்பத்தை தருவன அல்ல என்று கருதலால் வானேயும் பிரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் என்கிறார். ஆனால் நிலையான பேரின்பத்தை அருள்வது இறைவன் திருவருள் ஒன்றே ஆதலால் அதை மட்டும் விரும்புகிறேன் என்கிறார். உன்னருள் பெருநாள் என்றென்றும் வருந்துவனே. இவ்வீடு பேற்றை அருளும் ஆற்றல் சிவபெருமான் ஒருவனுக்கே உண்டு என்பதால் சிவனே என்கிறார். இதனால் இறைவனிடம் வேண்டத்தக்கது திருவருட்பேறு ஒன்றே என்பது வலியுறுத்தப்படுகிறது. அடுத்து 3வது பாடல். வருந்துவன் நின்று மலர்பாதம் வருந்துவன் நின் மலர்பாதம் அவை காண்பான் நாயடியேன் இருந்து நல் மலர்புனையேன் ஏத்தேனா தழும்பேற பொருந்திய பொற்சுலை சிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் நற்றமியேன் மற்றென்னே நான் ஆமாறே. நாயடியேன் நாய்த்தன்மையுடைய அடியேன் நின் மலர்பாதம் அவை காண்பான். நின்னுடைய பெருமைமிக்க திருவடி கமலங்களை காண்பதற்காக வருந்துவன் மிகவும் கவலைப்படுகின்றேன். இருந்தும் உலகத்தே வாழ்ந்திருந்தும் நல்மலர் புனையேன் உனக்கு நல்ல பூமாலையாக தொடுத்து கூட சாத்தியில்லேன். நான் தழும்பியேற நாவிலே தழும்பு உண்டாகும்படியாக ஏத்தேன் உன்னை வாழ்த்தக்கூட மாட்டேன். பொருந்திய பொன் பொருத்தமாகிய மேருமலை ஆகிய சிலை குனித்தாய் வில்லை வளைத்தவனே அருள் அமுதம் புரியாயேல் நின்று நினது அருளோடு கூடிய பேரின்ப அமுதத்தை எனக்கு கொடுக்க மாட்டாயின் நல் தமியேன் ஆதரவின்றி மிகவும் தனிமையான யான் வருந்துவன் துன்புறுவேன். அது ஒன்றி நான் ஆமாறு நான் செய்ய வல்லது மற்ற என் வேறு என உண்டு என்று புலம்புகிறார். இறை வழிபாடு 3 வகை. கையால் மலர் புனைதலும் நாவால் புகழ் பாடுதலும் புற வழிபாட்டின்படும். இவை இரண்டும் செய்யேன் என்கிறார். நல்மலர் புனையேன் ஏத்தேன் நாத்தழும்பேற என்றார். பூணாலும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவிகேட்ப நாணாலும் நவின்றேத்த பிறளாமே நல்வினையே என்னும் ஞானசம்பந்த திருவாக்கை இங்கு நினைவு கூறலாம். இவ்விரண்டையும் செய்யேன், ஆனால் இவற்றின் பயனாகிய திருவருளை மட்டும் பெற விழைகிறேன் என்கிறார். அருளமுதம் புரியாயேல் வருந்துவன் என்று சொன்னார். இறைவன் அருளிலால் அன்றி திருவருள் கிட்டாது. உயிர் ஒன்றும் செய்ய வல்லது அல்ல என்பதை காட்டத்தான் மற்றென்னே நான் ஆமாறே என்று சொல்கிறார். இதனால் மலர் புனைதலும் ஏத்தலும் இறைவன் திருவருளை பெறுதற்குரிய சாதனங்கள் என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர் என்று கூறி அறிவுறுத்தல் பகுதியில் முதல் பகுதியை முடித்து விட்டோம். அடுத்து வரும் பாடல்களை அடுத்து இன்னொரு நாளில் காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அன்புடன் நாகராஜன். திருச்சிற்றம்பலம்.